டெரரானு சொல்லும்போது நான் சொன்னேன், ஆசை தம்பி, கபிலன், மனோ, கோபால் இவ்வளோ பேரை வளர்த்து பெரிய டீமாக வச்சுருந்தால அப்போ ஏரியாவிலே போய்ட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி போனால் எப்படி இருக்கும்? அப்போ வந்து வியாசார்படி இன்ஸ்பெக்டராக இருந்தவர் முருகேசன். அந்த முருகேசன் யாருன்னா கலைஞர் கைது கதாநாயகன், அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் இருந்தார்ல, அவர் தான். அதுக்கப்புறம் ஆமாம் அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் அவர் தான் வந்து இந்த டீமை பிடிக்கிறதுக்கு. அதான் அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம அவர் முருகேசனை பாராட்டணும். அந்த இடத்துல அந்த டீமு வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டீமை பிடிக்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் யாருமே போக மாட்டாங்க. அந்த காலகட்டம் அவ்வளோ மோசம். 100 பேர் இல்லாமல் சும்மா போய்ட்டு பேசக்கொள்ள அப்படி கூட இருக்கலாம், பிடிக்கணுன்ற மைண்ட் செட்டோட உள்ளே போயாச்சுன்னா குறைஞ்சது ஒரு 100 போலீஸ் இல்லாமல் போக முடியாது. அது முருகேசன் கொஞ்சம் தைரியமான ஆள் கூட, ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான், அதனால் சொல்கிறேன். 6 அடி 2 அங்குலம் இருப்பார். அவர் உள்ளே போகிறார். மனோகரன் சொல்லிட்டு ஒரு ஹெட் கான்செப்ட் தான் ஜீப் ஓட்டிகிட்டு போகிறார். போயிட்டு உள்ளே போயிட்டு ரவுண்ட் பண்ணிடுறாரு. பண்ணி துப்பாக்கி எடுத்து அவ்வளோ பேர் வாங்கடா உள்ள நில்லுங்கன்னு அவ்வளோ பேர் நிற்க வச்சு ரெடி பண்ணுறாரு. பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து போட்டுடுறான் அவரை, முருகேசன். ஓகே, போட்டதும் நில குப்புற கீழே வந்ததும் உடம்புல ஏகப்பட்ட வெட்டி அந்த துப்பாக்கியும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.